السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. فقد قال الله تبارك الله عليه وسلم: ما نحل والد ولده أفضل من عدم حسن أو كما قال صلى الله عليه وسلم صدق رسوله النبي الكريم. அல்லாஹ்வின் அன்பும் அருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய குடும்பத்தார்கள், சத்திய சஹாபா பெருமக்கள், இறைநேச செல்வர்கள், இங்கு கூடியிருந்த பெருமக்கள், ஆழ்வார் ஐக்கிய முஸ்லிம் ஜமாத்தார்கள், மாணவ கண்மணிகள், தாய் குலங்கள் நம்ம எல்லோரும் மீது உண்டாவதாக ஆமீன். நிலைமை ஒரு தொலைநோக்கு பார்வையோடும் தூரநோக்கு சிந்தனையோடும் மீளாது விழாவோடு சேர்ந்து நம்முடைய சந்ததிகளினுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து தந்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். ஒரு நீண்ட நெடிய ஒரு முயற்சிக்கு பின்னால் ஒரு மிக தௌஃபீக் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருவானாக ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த மீலாது விழா மக்தபு மாணவ மாணவிகளுடைய இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் இன்றைய இரவு இஷா தொழுகைக்கு பின்னால் வரை தொடர்ந்து நடைபெறவிருக்கிறது. கடைசி வரை அமைதி காத்து இந்த நிகழ்ச்சியை நல்ல முறையிலே கொண்டு செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தாய்மார்களே, மிகு என்பது அந்த குழந்தைகளுக்கு உண்மையிலேயே மனதார ஒரு முழுமையான மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். மீலாது விழாக்கள் ஆண்டுதோறும் பெரும்பாலான ஊர்களிலே தன்னுடைய மகளால் பாத்திமாவை சொன்னாங்க, மகளே, இந்த உலகத்துல நீ எதை விரும்புறீங்க என்ற கேளு, நான் தருகிறேன். ஆனால் மறுமை விஷயத்திலே நீ அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்தால் என்னால் ஒன்று செய்ய முடியாது. இந்த உலகத்தில் எல்லாம் கேள்வி நான் தருவேன், ஆனா அல்லாஹ்வுக்கு மாற்றமா நடந்தா என்னால் ஒன்று செய்ய முடியாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகளுக்கு சொன்ன அந்த செய்தியை நாம் எல்லாம் பார்க்கிறோம். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொன்னார்கள், ரஅஸுல் தீனி பிஅலமு மினல் முத்தகீன். நீ மார்க்கத்தின்படி நடக்கக்கூடியவர்களாக இருந்தால் நீ நல்லவர்களோடு பழகு. மார்க்கத்தின் அடிப்படையில் வாழ வேண்டும் என்றால் உன்னுடைய பழக்கத்தை நல்ல முறையில் அமைத்துக் கொள் என்று அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்ன செய்தியை நாம் பார்க்கிறோம். இப்படி நபிமார்கள், நல்லடியார்கள், சஹாபாக்கள் என்று அனைவருமே தன்னுடைய குழந்தைகளை குறித்து அல்லாஹ்விடத்திலே துஆ செய்திருக்கிறார்கள், பிரார்த்தித்திருக்கிறார்கள், கவலைப்பட்டிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபர்ரிகூ ஃபில் மவாலி. உங்கள் குழந்தைகளை 10 வயசு ஆயிட்டா படுக்கையிலிருந்து பிரித்து வையுங்கள். 10 வயசு ஆயிட்டா படுக்கையிலிருந்து பிரித்து வையுங்கள். அது உடன் பிறந்த சகோதரா இருந்தாலும் சரி, உடன் பிறந்த சகோதரிகளா இருந்தாலும் சரி, 10 வயசு ஆயிட்டா பிரித்து படுக்க போடுங்க என்று சொன்னார்கள். இந்த உலகத்துல பார்க்கிறோம் இல்லையா, ஸ்கூல் ஆண்டுகளாக குழந்தைகளை அரைகுறை ஆடையோடு நின்று ஆடவிடக்கூடிய அவர்களை பார்க்கிறோம். சில மாதங்களுக்கு முன்னால் ஒரு ஊர்ல ஸ்கூல் ஆண்டுகளா குழந்தைகளை, ஆண் குழந்தைகளை, பெண் குழந்தையும் ஒன்றாக ஆடவிட்டு அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? சக மாணவர்களை சேர்ந்து ஒரு பெண் குழந்தையை மானபங்கப்படுத்தப்பட்ட ஒரு நிகழ்வை நாம் பார்த்தோம். மேலான பெரியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தந்திருக்கக்கூடிய அந்த அற்புதமான வழிமுறையை நாம் எந்த அளவுக்கு பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் எல்லாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய குழந்தைகள் நாளைய தலைவர்கள். இந்த குழந்தைகள் எல்லாம் நாளைக்கு தலைவர், நாளைக்கு செயலாளர், அடுத்து அவர்கள் பொருளாளர், அதுல வக்கீல் இருக்கிறாங்க, ஆலிமாக இருக்கிறாங்க, ஹாஃபிஸாக இருக்கிறாங்க. இவர்கள் தான் நாளைக்கு பெண் கூட்டு, நாளைக்கு மாற்ற எந்த அளவுக்கு இவர்களை நாம் பண்படுத்துகிறோமோ, இந்த குழந்தைகளை நாம் எந்த அளவுக்கு பக்குவப்படுத்துகிறோமோ. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்க தீனஹு வ குலுஹு, நல்ல தீனும் நல்ல குணமும் இருந்தா அந்த மாப்பிளைக்கு உங்க பொண்ணு கொடுங்க. பொதுப்பில் பித்தாத்தி
மார்க்க பக்குள்ள பெண்ணாக இருந்தால் மாப்பிள்ளை கொடுங்க. நாளைய பெண்கள் இவர்கள், நாளைய மாப்பிள்ளை இவங்க, நாளைய எதிர்காலத்தினுடைய மிகப்பெரிய பொறுப்புக்கு வரக்கூடியவர்கள். இவர்களை இந்த காலத்திலே, இந்த சிறு பிராயத்திலே நாம் எந்த அளவுக்கு பண்படுத்துகிறோமோ, பக்குவப்படுத்துகிறோமோ, அந்த அளவுக்கு அவருடைய எதிர்காலம், பிற்கால வாழ்க்கை சுபிட்சமான முறையிலே இருக்க முடியும். இதற்கு மாற்றமான முறையில் எந்த அளவுக்கு இந்த உலகத்துல குழந்தைகளுடைய பண்படுத்துதல் என்பது மிகப்பெரிய சவால், மிகப்பெரிய சேலஞ்ச். குழந்தைகளை பண்படுத்துறது மிகப்பெரிய சவாலான விஷயம். நம்ம ஒரு பாதையில பிள்ளைய கொண்டு போனோம், அது ஒரு பாதையில போகும். செய் உலகம், இன்னொரு உலகத்துல இந்த குழந்தைகள் பயணிக்கிறது என்றால் அந்த குழந்தைகள் விஷயத்துல நாம் எந்த அளவுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை நம்ம எல்லாம் பார்க்கிறோம். குரான்ல பார்க்கிறோம், அல்லாஹ் நபிமார்களை சேர்த்து அவங்க பிள்ளைகளை சேர்த்து சேர்த்து சொல்லலாம். அன்புக்குரியவர்களே, கொஞ்சம் அமைதியாகுங்கள், அமைதியாக இருங்க. கொஞ்சம் சொல்லக்கூடிய செய்தி உங்களுக்கு கேட்கும், உங்களுக்கு தெரியும். குரான்ல அல்லாஹ் நபிமார்களை சொல்லும் போது தாவூது, சுலைமான், யாக்கூபு, யூசுப், இப்ராஹிம், இஸ்மாயில், மரியம், அங்க தந்தை இல்ல, அதனால தாயாரை குறித்து அல்லாஹ் சொல்கிறான். யாக்கூப் நபி அவர்களால் பண்படுத்தப்பட்டவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலம் பண்படுத்தப்பட்டவர் யார்? இஸ்மாயில் நபி. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் பண்படுத்தப்பட்டவர்கள் ஈசா. இப்படி தந்தையோடு சேர்த்து சேர்த்து அல்லாஹ் குரான்ல அல்லாஹ் நபிமார்களை சொல்லும் போது தாவூது, சுலைமான், யாக்கூபு, யூசுப், இப்ராஹிம், இஸ்மாயில், மரியம், அங்க தந்தை இல்ல, அதனால தாயாரை குறித்து அல்லாஹ் சொல்கிறான். யாக்கூப் நபி அவர்களால் பண்படுத்தப்பட்டவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலம் பண்படுத்தப்பட்டவர் யார்? இஸ்மாயில் நபி. மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களால் பண்படுத்தப்பட்டவர்கள் ஈசா. இப்படி தந்தையோடு சேர்த்து சேர்த்து அல்லாஹ் குழந்தைகளை சொல்கிறான். ஒரு குழந்தை நல்வழி அடைவதும் தீய பாதையிலே செல்வதும் பெற்றோர்களை வைத்துத்தான், தாய் தந்தவர்களை வைத்துத்தான் என்று அந்த குர்ஆனுடைய அந்த வரலாறு நமக்கு சொல்லி தருகிறது. மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களினுடைய அந்த வரலாறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுதான். கல்யாணம் முடிக்காமலேயே அவர்கள் குழந்தையை பெத்தெடுத்தாங்க. ஊர் மக்கள்லாம் தப்பா பேசினாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் குழந்தையை தூக்கிட்டு உள்ள ஊருக்குள்ள வரும்போது நிறைய திட்டுனாங்க ஊர் மக்கள். அதுல ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுதான். யா உஹ்த ஹாரூன் மா கான அபூகி இம்ரா சவியு வமா கானத் உம்முகி பகியா. யா மரியம், நீ இப்படி திருமணம் ஆகாமலேயே தப்பான முறையில குழந்தையை பெத்தெடுத்து வந்திருக்கிய என்று அந்த ஊர் மக்கள் சொல்லும் போது இந்த வார்த்தையை சேர்த்து சொன்னாங்க. உங்க அம்மா அப்படி கிடையாது, உங்க அத்தா அப்படி கிடையாது, அப்பேற்பட்ட ஒரு பாரம்பரியத்துல வந்த நீ எப்படி தவறான முறையில இந்த குழந்தையை பெத்தெடுத்துட்டு வந்த என்று ஊர் மக்கள் அந்த மரியத்தை பார்த்து கேட்ட செய்தியை அல்லாஹ் குர்ஆன்ல குறிப்பிடுதான். குழந்தையை பேச வச்சு மரியம் அலைஹிஸ்ஸலாம் பத்தினி என்று அல்லாஹ் நிரூபணம் செய்து விட்டான். ஆனாலும் அங்க செய்தி என்ன தெரியுமா? ஒரு குழந்தை வழி தவறி செல்வது என்பது அது தாயை பொறுத்து, தந்தையை பொறுத்து என்பது அந்த குர்ஆனுடைய வசனத்தின் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது. அன்பிற்குரியவர்களே, ஒரு குழந்தை நல்வழி அடைவது ரெண்டு வழியில, ஒன்னு தாய் மடி, இன்னொன்று மதரசா. ஒன்று தாய் மடி, இன்னொன்று மதரசா. இந்த ரெண்டை விட்டாச்சுன்னா குழந்தை நேரான வழியை அடைவதற்கு சான்ஸே இல்லை, வழியே கிடையாது. பள்ளிக்கூடத்துல எத்தனையோ புத்தகங்கள் பாடமாக நடத்தப்படுகிறது, எத்தனையோ ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. அந்த புத்தகத்துல ஒழுக்கத்தை பத்தி ஒரு பக்கத்திலேயாவது வருதா? இல்ல. சரி, புக்ல இல்ல, வாத்தியாராவது அந்த ஒழுக்கத்தை பத்தி சொல்லி கொடுப்பாரா? இல்ல. அத்தா அம்மாட்ட எப்படி நடக்கணும், அண்டை வீட்டார்களோட எப்படி நடக்கணும், உற்றார் உறவினர்களோட எப்படி நடக்கணும், அத்தா வழி சொந்தங்கள், அம்மா வழி சொந்தங்கள், திருமண வழி சொந்தங்கள், இப்படி இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு உறவுகளோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை சொல்லித் தருகிறது. இப்ப இந்த மாதிரி செய்திகளை
ஒண்ணு தாய் சொல்லிக் கொடுக்க முடியும் அல்லது மதரசா சொல்லிக் கொடுக்க முடியும். எந்த வகையிலையும் பள்ளிக்கூடமோ வாத்தியாரோ புத்தகங்களோ குழந்தைகளை பண்படுத்த முடியாது. பள்ளிக்கூடம் நடத்தக்கூடிய வாத்தியார்களுக்கு அவங்களுடைய நோக்கம் என்ன தெரியுமா? 100க்கு 100 மார்க் வாங்கணும். எங்க ஸ்கூல் ஃபர்ஸ்ட் என்று பிளக்ஸ் போர்டு அடிச்சு ஸ்கூலுக்கு வெளியே வைக்கணும். அதுதான் அவருடைய நோக்கமே தவிர குழந்தைகளை ஒழுக்கத்தோடும் நல்ல பண்பாட்டோடும் பக்குவத்தோடும் வளர்க்க வேண்டும், உருவாக்க வேண்டும் என்று எந்த வாத்தியாரும் எந்த புத்தகமும் எந்த பள்ளிக்கூடமும் சிந்திப்பது கிடையாது. அதனால் தான் சொல்கிறேன், ஒன்று தாய்மடி அல்லது மதரசா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டு சென்ற ஒரே ஊடகம் மதரசா தான். ஒரே ஊடகம் இந்த மதரசா ஒன்றுதான். மனிதன் வழி தவறுவதற்கும் வழி நேரான வழியை அடைவதற்கும் மதரசா ஒன்று என்று சொல்ல முடியும். அந்த அளவுக்கு ஆலிம் பெருமக்கள் துனியா சார்ந்த விஷயத்தையும் தீன் சார்ந்த விஷயத்தையும் அந்த குழந்தைகளுக்கு அதிகம் சொல்லிக் கொடுத்து குழந்தைகளை இந்த உலக வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் மறுமலர்ச்சியையும் சந்திக்கக்கூடிய அளவுக்கு உலமாக்களினுடைய பணிகள் அமையப்பட்டிருக்கிறது. வல்ல ரஹ்மான் அல்லாஹ் இது போன்ற உலமாக்களினுடைய பணியை பொருந்திக் கொள்வானாக. உலமாக்களோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய ஆழ்வார் ஐக்கிய முஸ்லிம் ஜமாத்தார்களை போல நல்ல எண்ணங்கள் கொண்ட நல்ல விசாலமான உள்ளங்கள் கொண்ட சாலிஹின் நல்லடியார்களை அல்லாஹ் இந்த உலகத்திலே அதிகம் ஏற்படுத்தி அவர்களை உலமாக்களோடு பயணிக்க வைத்து தொடர்ந்து இது போன்ற நல்ல காரியங்களை எடுத்து செயல்படுத்தக்கூடிய தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தந்தருவானாக. ஆமீன். ஸலாம்.